எல்லோருக்கும் வணக்கம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் சரியாயிடும் இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க மக்கள். ஆனால் மேலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தம்பி அஜித்குமாருடைய மரணத்தையே இன்னும் நம்மளால் மறக்க முடியல. கொடூரமான மரணம், அதையே நம்மளால் இன்னும் மறக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம தம்பி கவின் அவர்கள் வந்துட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார். இது என்ன, இதெல்லாம் ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஒரு உயிருங்க. இன்னொன்று, அடுத்தவங்க வீட்டு பையனை வெட்டுறதுக்கு நீங்கள் யாருங்க நான் கேட்குறேன். பிடிக்கலையா ஒரே வார்த்தை பேசி முடிவு பண்ணி இனிமேல் உங்கள் பையன் எங்கள் பொண்ணு சேர்த்து தள்ளிடக்கூடாது, முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போட்டோம், சிஸ்டர் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்கட்டும், அவ்வளோதான் விதி. சார் நான் என்ன கேட்குறேன், இது சால்வேஷனுக்கு நிறைய வேலை இருக்குது சார். அதுக்காக ஒருத்தனை வெட்டுறதா எவ்வளோ பெரிய தவறு. இன்றைக்கி சுபாஷினி சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற ட்ரூ லவ் தான் இந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி. இது நீங்கள் அப்பா கிட்டே பேசிக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு சால்வேஷன் பண்ணியிருக்கணும். எங்கள் அப்பாவை விட்டுருங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறீங்க. அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு இறந்த வீட்டுக்கு இருக்கிற பெரிய பாதிப்பை விட உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணதில் தப்பே இல்லை. நியாயப்படி பார்த்தா உங்கள் தம்பியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எந்த வகையில் நியாயம்? ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னால் அந்த குற்றத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை வீட்டிலேயே இப்படிப்பட்ட ஒருத்தர் கத்தியை வச்சு இன்ஸ்டாகிராமில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் கொடுக்குறது, சீனை போடுறது, அதுக்கப்புறம் வெட்டுறது, ஏன் இதெல்லாம் தெரியலையா? ஒரு பெத்த புள்ளையை கண்டித்து வளர்க்க தெரியாத காவல்துறையினருடைய குடும்பம் எப்படி இவ்வளோ நாள் உங்கள் பையனை கண்டிக்காமல் இருந்தீங்க இந்த மாதிரிலாம்? ஏன்னா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ அவருடைய வாழ்க்கை பாதிக்குதா இல்லையா? அந்த தம்பி அவர் பேர் சுஜித்தா, ஆமாம் சுஜித், அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. உங்கள் வீட்லேயும் நிம்மதி இல்லாத, இழந்து போய் அந்த தம்பி நம்ம கவின் வீட்லேயும் நிம்மதி இல்லாத, இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? சை, இருக்குது, வெறுப்பாக இருக்குங்க இதெல்லாம் பண்ணுறதெல்லாம். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே ஆறுதல் கூறணுன்ற பேரில் போகிறாங்க பார்த்தீங்களா தலைவர்கள். எவ்வளோ குடும்பத்துக்கு தான் ஆறுதல் போவீங்க?